சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என் அன்பு குழந்தையே, இன்று மனமகிழ்ச்சியோடு வெற்றி களிப்போடு வெற்றி களிப்போடு ஒரு செய்தியை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நடத்தி முடித்துவிட்டு இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பதையும் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உனக்காகவே நான் வந்திருக்கின்ற இந்த நேரம் நான் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதை முழுமையாக கேட்டுவிட்டால் நீயும் மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காக வேண்டி உன் முன்னால் வருகின்ற இந்த காலம் முழுக்க உனக்கான நன்மைகளையும் உனக்கான மன உறுதியையும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா என்று உன்னோடு பேச நினைத்ததற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நீ உன் பக்கமாக இருந்து பார்க்க வேண்டிய ஒரு காரணம் என்றால் அதுதான் உன் அப்பாவின் அன்பு. உன் மீது கொண்ட அன்புதான் என்று உன்னோடு என்னை பேச வைத்திருக்கிறது. நான் உனக்கென சொல்ல நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் ஒரு நிகழ்வை நடத்த இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. அப்பாவின் அன்பு ஒருபொழுதும் என் குழந்தை நீ சந்தேகித்து விடாதே. இந்த அப்பாவின் அன்பு ஒருபொழுதும் உன் மீது ஒரு பொய்யான நிகழ்வை நடத்தாது. என்ன நடந்தாலும் அது உனக்கானது தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அது உன்னுடைய வாழ்க்கை நடக்கும் உண்மையான விஷயங்களை சார்ந்தது தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நான் நடத்த வேண்டி நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லும் எல்லா சொல்லும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு மாற்றி கொடுக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் இனி எல்லாமுமாக உனக்கு நீ விரும்பிய சந்தோஷங்களை உனக்கு முழு மகிழ்ச்சியோடு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாமும் கடந்து இனி நமக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை எல்லாம் தெளிவுபடுத்தும் நேரம் உனக்கென வந்து விட்டது. இத்தனை காலமும் என் குழந்தை நீ தொலைத்தது எல்லாமும் யோசித்து இனி எப்பொழுதும் நீ கலங்க வேண்டாம். ஏனென்றால் உனக்கு ஒன்று என்றால் தெய்வம் ஓடோடி வருவதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். உனக்கு ஒன்று என்றால் இந்த சாயப்பா முன் நின்று நடத்துவதை புரிந்து கொண்டாய். ஆனால் இந்த தெய்வத்தின் வெற்றி களிப்பிற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. இன்று தெய்வம் உன்னோடு பேச சந்தோஷமாக வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஏதோ ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உனக்கு கொடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஏதோ ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல் மதிப்பை தர தொடங்கிவிட்டது என்பதுதான் அர்த்தம். என் குழந்தையே, நீ என்ன நினைக்கிறாயோ, எதுவாக மாற துடிக்கிறாயோ அது எல்லாமும் மாறும் என்பது அல்ல இந்த வாக்கு. நீ யோசிப்பது போல உனக்கு இந்த வாழ்க்கை ஒரு முழுமையான மன தெளிவை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதுதான் இந்த வாழ்க்கை. இனி நடந்து முடிந்த எதையும் எண்ணி என் குழந்தை நீ கலங்காதே. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ மகிழ்ச்சியோடு மன மகிழ்ச்சியோடு தெரிந்து கொள். உன்னை சுற்றிலும் உன் வாழ்க்கை அழகான ஒரு மாற்றத்தை உனக்கு கொண்டு வந்து தர தயாராகிவிட்டது. இனி நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நீ எதிர்பார்க்கும் ஒரு நன்மையான காலம் உனக்கு தொடங்கிவிட்டது. இந்த விடியல் பொழுதை நான் உனக்கு வெற்றி பொழுதாக மாற்றி ஒரு நல்லதொரு காரியத்தை ஏற்கனவே செய்து முடித்துவிட்ட பிறகுதான் உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன். உனக்கான நேரம் இனி உனக்கான ஒவ்வொரு நன்மைகளிலும் உன்னை நிச்சயமாக கை கொண்டு வாழ வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. காரணத்தோடு உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை சரியாக இனிமேலும் எடுத்து சொல்லிக் கொடுப்பதை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. யாரும் எதையும் நினைத்து இங்கு பதற வேண்டாம். உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை நீ நம்பு. உனக்காக எந்த சூழ்நிலையிலும் நான் கை கொடுப்பேன் என்பதை நீ நம்பு. பேசுகின்ற வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உன்னுடைய மனநிலை ஏற்றுக்கொள்ளும் பொருட்டுத்தான் அந்த விஷயம் உனக்கானதா இல்லையா என்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். இந்த விஷயம் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றும் என்பதையும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். நம்முடைய தேவைகள் என்ன, நம்முடைய விருப்பங்கள் என்ன, நமக்கான உண்மைகள் என்ன என்பதையெல்லாம் என் குழந்தை இனி அடுத்தடுத்து நீ தெரிந்து கொள்வாய். உன் அப்பாவின் அன்பு வெற்றி களிப்பு எதனால் வந்தது தெரியுமா? இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த ஒரு சந்தோஷம் மீண்டும் உன்னை தேடி வர தொடங்கிவிட்டது. என் குழந்தையே, உன்னை விட்டு பிரிந்து சென்ற ஒரு உறவு மீண்டும் உன்னை நினைக்க தொடங்கிவிட்டது. உன்னை விட்டு விலகி சென்ற ஒரு உறவு மீண்டும் உன்னை இந்த வாழ்க்கையில் என்னவென்று யோசிக்க தொடங்கிவிட்டது. நாம் செய்தது தவறு, நாம் இந்த உறவை இழந்திருக்க கூடாது, நாம் எப்படிப்பட்ட ஒரு உறவை இழந்து விட்டோம், எப்படிப்பட்ட ஒரு தவறை செய்துவிட்டோம் என்று சொல்லி அந்த உறவு உன்னை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்திக்க தொடங்கிவிட்டது. அப்படியானால் இதில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நாம் சரிவர இனிமேல் கவனிக்க வேண்டும்.
இதுவரையிலும் என் குழந்தை சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களிலும் இனி இந்த வாழ்க்கை உனக்கென என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்பதையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நாட்கள் இனி உனக்கான ஒவ்வொரு விஷயங்களை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதை மறந்து விடாதே. காலமும் நேரமும் இந்த சூழ்நிலைகளும் இனி எப்பொழுதும் உனக்கான தேவைகளை சரியாக நடத்திவிட நிச்சயமாக உன் வசமாக வந்துவிட்டது என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருப்பது எல்லாம் உனக்கு எந்த நாளும் என்ன கொடுக்குமோ ஏது கொடுக்குமோ என்று எல்லாமும் சொல்லி என் குழந்தை நீ பதறியது எல்லாம் போதும். இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். நான் இருப்பது உனக்கு இன்னமும் அதிகப்படியான ஒரு நேரத்தை இனி உருவாக்கி உனக்கு வேண்டியது போல இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல வெற்றிகளும் மேலும் மேலும் பல நன்மதிப்பும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை இனி மறந்து விடாதே. இந்த நேரமும் காலமும் இனி உனக்கு என்ன கொடுக்க காத்திருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் உனக்கு சரியாக கொடுக்க காத்திருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை மட்டும் மட்டம் தட்டியவர்கள் மத்தியிலும் உன்னை தேவையில்லாமல் வசைப்பாடியவர்கள் மத்தியிலும் என் குழந்தை கட்டாயமாக நீ வாழ்ந்து காட்டத்தான் போகிறாய். உனக்கு நான் கொடுத்த சத்தியம் ஒன்று இனி உன் வாழ்க்கை நிச்சயமாக நடத்தும். அப்பா ஏற்கனவே உன்னிடம் சொல்லி இருந்தேன் அல்லவா? இவர் ஒருவர் இந்த வாழ்க்கையில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளினாரோ, எவர் ஒருவர் உன்னை அதிகமாக காயப்படுத்தினாரோ, இன்று அவர் வாயாலேயே உன்னை இழந்து தவறு என்று நினைக்கும் அளவிற்கு இந்த பாடத்தை அவர்களுக்கு கற்பித்து கொடுத்து விட்டது என்பதை நீ மறக்காதே. அவர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை சொல்லிக் கொடுக்க தொடங்கிவிட்டது என்பதனையும் நீ மறக்காதே. இதனால் உனக்கு என்ன பலன் என்று கேட்கிறாயா? இதனால் உனக்கு எந்த பலனும் இல்லை. ஆனால் இதனால் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அதுதான் உன்னுடைய வெற்றி. உன்னுடைய வெற்றிதான் இதில் உனக்கு கிடைத்திருக்கிறது. எந்த இடத்தில் என் குழந்தை அவமானப்படுத்தப்பட்டிருந்தாயோ, எந்த இடத்தில் உனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி ஒதுக்கி தள்ளினார்களோ என்று அந்த இடத்திலேயே உன்னை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய உண்மையான அன்பை இழந்ததற்கு வருந்தி கொண்டிருக்கிறார்கள். இது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்பதை நீ மறந்து விடாதே. அது மட்டுமல்ல, உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய சிந்தனைகளும் உன்னுடைய யோசனைகளும் உன்னை இனி என்னவாக மாற்றி இருந்தாலும் இப்பொழுது எல்லாம் உனக்கு சரியாக நடப்பதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கை உன்னை முன் நிறுத்துவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் முன்னிலையிலும் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது அல்ல வாழ்க்கை. உனக்காக உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த வாழ்க்கை. உனக்கு சந்தோஷமான ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கை கொடுக்கும் பொழுது அதை நீ சரியாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த வாழ்க்கை என்பதை நீ மறந்து விடாதே. இனிமேலும் என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் இனி உனக்கு தெளிவான ஒரு வெற்றியை கொடுக்க உதவும் என்பதனை நீ மறக்காதே. உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல வெற்றிகளும் உனக்கு கிடைக்கும் என்பதையும் நீ மறக்காதே. நான் இருக்க வேண்டிய காலம் உனக்கு எல்லாமே இனிமேல் நல்லதை சொல்லும் காலம் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் என் குழந்தை நீ எதற்கெடுத்தாலும் கலங்கி துடிப்பதையெல்லாம் விட்டு நான் சொன்னது போல ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் நீ முன்னேறி கொண்டு ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக நடத்தி கொண்டே இரு. எந்த இடத்திலும் உன்னுடைய முயற்சியை பின்வாங்கி விடாதே. எந்த இடத்திலும் உனக்கான நன்மைகளை நீ கைவிட்டு விடாதே. உன்னுடைய எண்ணம் போல இந்த வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ நம்பு. உன்னுடைய எண்ணம் போல இந்த வாழ்க்கை உனக்கு அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கான வெற்றியை கொடுக்கும் என்பதை நம்பு. அது ஒன்றே இந்த வாழ்க்கையில் உன்னை வளரச் செய்யும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நேரம் இனி என்ன நடக்கும் என்பது இந்த வாழ்க்கை என்னவாக மாறும் என்பதும் இனி வரக்கூடிய காலங்களில் நீ சரியாக புரிந்து கொள்வாய். ஒரு மிகப்பெரிய விஷயமாக உனக்கு மாறும் என்பதை நீ மறந்து விடாதே. காரணம் என்றும் தேவை என்றும் உன் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது அதை எல்லாமும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. வாழும் வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் உன் முன்னால் எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னை இந்த வாழ்க்கை எப்பொழுதும் சரியாக மீட்டெடுக்கும் என்பதையும் நீ மறக்காதே. நான் வருகின்ற நேரம் இனி எந்த நாளும் உனக்கு நல்லது நடக்கும்படி என் குழந்தை நீ தெளிவான ஒன்றை சரியாக புரிந்து கொள். இந்த சாயப்பா துணை இருக்கும் பொழுது இனி என் குழந்தை எதற்குமே நீ வருந்த வேண்டாம். உன்னுடைய வெற்றி இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு துணை இருந்து கை கொடுக்கும் என்பதை மறக்காதே. உன்னை தலை நிமிர்ந்து இவர்கள் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. பார்த்தாயா? இதை தாண்டி இனி என்ன இருக்கிறது இந்த வாழ்க்கை? நீ எதற்கு இனிமேலும் வருந்தாதே என் குழந்தையே. எப்பொழுதும் நீ மனம் உடைவாய். உன்னை பார்த்து ரசிக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் இனி எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கி விடாதே. உன்னுடைய தேவைகள் என்னவோ அதற்கு தகுந்தாற் போல இந்த வாழ்க்கையில்
மேலும் மேலும் உனக்கு பல அதிசயங்கள் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மேலும் பல ஆச்சரியங்களும் உனக்கு நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.